வெல்கம் டு ஜோஸ் வித் ஜோஸ் வித் ஜோஸ்வா. ஸோ கைஸ், இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைபான வயதில் இருக்கும். எல்லாருமே பறக்க போகிறோம். ஸோ நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்களா என்ன மாமா, என்ன வந்து என்ன பைசெப்ஸ். ஸோ எல்லாருமே போக போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்கிங்லாம் பார்க்கும்போது ஸோ கால் வலி பயங்கரமாக வந்துருச்சு. நான் உட்காந்துருக்கோம் இங்கே. ஆமா, இவர் கண்ணாடி போட்டிருக்காரு. ஃபைட் பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க. அறிந்தாவ மட்டும் அடிக்காதீங்க. இப்போ எதுக்கு நீ பகல்வார் கொடுத்துட்டு இருக்க? சந்தானம் சொல்லுவானே டாய் 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 அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ஏர் ட்ராப் பண்றோம். சரி, ஓகே, நாங்கள் மலேசியா சந்திப்போம். ஏர்போர்ட்டை காட்டுறேன். ஏர்போர்ட் காட்டுறோம். வெளியே இருந்தே பார்த்து காலத்தல்ல போய் இன்னைக்கு நானும் ஃப்ளைட்டு பக்கத்தில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா we are in airport. போகிற கைஸ், இன்னும் சில மணி துளிகள் மட்டும் பறக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்கோம். போர்டிங் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம் கைஸ். இது வந்து எப்படி சொல்றது, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கைஸ். ஃப்ளைட்டுக்குள்ளே சொல்லவே முடியல. ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம். எவ்வளோ நாள் இப்படி அண்ணாந்து பார்த்து இந்த போதும் அண்ணது, நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ள போய் வீடியோ பார்ப்பீங்க. உள்ளே போகிறோம். ஆஷிக்குன்னு அவனுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து. இவன் ஆஷிக் மிஸ், நான் வந்து ஜோ மிஸ் பண்றேன். நிச்சயமா சேர்ந்து டெஃபினட்டா ஃப்ளைட்ல போறோம். ஸோ மிஸ் ஜோ. ஸோ கைஸ், ஒரு வழியா வந்துட்டோம். உங்களுக்கு யாராவது வண்டி சொன்னா நான் வந்து சீரியஸா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ள போறேன் கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலி ஃப்ளைட்டுக்குள்ள வந்துட்டேன். ஸோ கைஸ், ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்தாச்சு. 10 to 15 minutes, and after the final flight today to Kuala Lumpur, they'll give you a report to Kuala Lumpur before we. ஸோ கைஸ், விண்டோ சீட்டு கிடச்சிருச்சு. ஒரு வழியா விண்டோ சீட்டில் உட்காந்தாச்சு. வா, ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து ஆயிடுச்சு. போகும்போது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கும் ரொம்ப பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்கு. இங்கே வருங்க, மூவாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேஸில் வந்துட்டு இருக்கு. எங்கேயும் ரொம்ப நேரமா எங்கிட்ட அங்கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எங்க போறானுங்க என்னன்னு தெரியல. ஏத்த போறானுங்களா இல்லையா ஒன்றும் புரியல. லைட்டா நர்வஸா தான் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுக்கும் சூப்பரா இருக்கு. நிறைய இண்டிகோ ஃபிளைட்ஸ்லாம் நிற்கிதாங்க. அப்பா, ஏறிச்சு மேல ஒரு வழியா. ஸோ கைஸ், ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடாக சாயிற மாதிரி இருக்கு. ஓ சூப்பர்ல. ஃப்ளைட்டோட ஓவர் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் போய் ஈரும் இருக்கு. வா, சூப்பர்ல. எங்கே வந்துருக்கோம்னா ரெஸ்ட் ரூம் போகிருக்கேன். ஆனால் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அப்போதான் இல்லை பறந்துக்கிட்டு இருக்கு. செங்கல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட பாத்ரூம் இல்லை. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எது டோரு எது லாக்கு எதுவுமே புரியல. ஸோ ஃபுல்லி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, ஒரு மிரர் இருக்கு, அப்புறம் ஒரு டாய்லெட், அவ்வளோதான். ஸோ கைஸ், ஃபைனலி ரீச்ட் இன் மலேசியா, குலாலம்பூர் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ தான் ஒரு ப்ரெஷ்ஷப் ஆகி மூஞ்சி கழுவிட்டு நல்லா இப்போ வெளியே போகிறோம். டே 1 ஸ்டார்ட் இன் மலேசியா. வாங்க மலேசியா சுற்றி பார்க்கலாம். எல்லாத்தையும் இணைஞ்சிருங்க. மலேசியா எங்கெங்கே போகிறோன்றதை காட்டுறேன், மறக்காமல் இணைஞ்சிருங்க. மலேசியா ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிறோம். ஒரு வழியாக இமிக்ரேஷனை முடிச்சுட்டு கடைசியாக விசிட்டிங்கிட்டு வந்து நின்னாச்சு. எடுக்க போகிறேன்னா அதெல்லாம் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. இன்னும் பயங்கர இதாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு சிம்மு ஒன்று வாங்கணும் கைஸ். சிம்மு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
இந்த ஊர் காசுக்கு 35 ரிங்கட். அப்புறம் நம்ம ஊர் காசுக்குன்னா ஏறக்குறைய தோராயமாக ஒரு 800 ரூபா. அந்த 800 ரூபா இருந்தால் 3 மாசத்துக்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து காஸ்ட்டாக இருக்கு. 42 கைஸ், மலேசியாவில் வந்து இட்லி தோசைலாம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இட்லி தோசை கிடைக்கும், ஆனால் இந்த டைம் ஆகுமா? நம்ம இருக்க டைம்ல கிடையாது. இப்போ நாங்கள் என்ன வாங்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி. காலையிலே கேஎஃப்சியா அப்படி கேட்காதீங்க. ஸோ இன்னைக்கு கேஎஃப்சி தான். காலையிலேயே கேஎஃப்சி தான் சாப்பாடு. நாங்க ஆரம்பிச்சிட்டோம். கேஎஃப்சி தான். பழைய சோறு கஞ்சி. அது நல்லா இருக்கா? பழைய சோறு கஞ்சி சீரியஸா நல்லா இருக்கா? சம்திங் சூப்பராக நல்லா இருக்கு, இதமா இருக்குல்ல? இதமா இருக்கு. வாவ். முது பெண்ட கிளிஸ்டா அரேண்டா. முது தான வலி என்னன்னா கைஸ், இது வெறும் கஞ்சி. நம்ம ஊர்ல பழைய சோறு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அங்கலாம் கேஎஃப்சியில். ஸோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் நம்ம ஊர் காசு எவ்வளோது? 4 ரூபாண்ணா? நம்ம காசு 150 ரூபாயா? 150. இங்கே 4 வெள்ளி. நம்ம ஊர் காசு 150 ரூபா. பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அது சோறு கறி. எடிட் பண்றது தான். வாவ். ஆனால் காசு இருந்தால் மலேசியா வேற மாதிரி இருக்கும் போல. பசிக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கேஎஃப்சியில் முடிச்சாச்சு. நம்ம ஊரில் பழைய சோறில் கறியை போட்டு இங்கே அதுக்கு ஒரு காசை வச்சு 150 ரூபான்னு நிற்கிறேனுங்க. ப்ளஸ்ஸு ஒரு கோக்கு எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு. ரஸ்கான் கச்சிப்பா ஏதோ ஒரு பேர் போட்டுருக்கோம். இன்னைக்கு தான் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறத பார்க்குறான். ஸோ கைஸ், ஏர்போர்ட்லுக்குள்ளே ஒரு கடையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கு. பட் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12.40 ரிங்கிட்டு. நிறைய இருக்கு பொருள். பட் என்னன்னா கொஞ்சம் நிறைய காஸ்ட்லியா இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியல. இந்த மாதிரி சாக்கோல பன்னு மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் என்னன்னா இங்கே பாருங்களேன், இந்த சைனீஸ் ஃபுட் இது நமக்கு ஏதோ தெரியல. இதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடணுமா? தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அது என்னன்னு தெரியல. நிறைய அந்த மாதிரி சாப்பாடு ஐட்டமே நிறைய இருக்கு. நம்மளாம் ரீல்ஸ்ல பார்த்துருப்போம். மலேசியாவில் கரெக்டாக ஏர்போர்ட் வாசல்லே வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 4.5 ரிங்கெட்டு. 4.5 ரிங்கெட்னா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 90 ரூபா. 4.5 ரிங்கெட்னா 90 ரூபா கிட்ட. இல்லை 90 ரூபா இல்லை, 120 ரூபா கிட்ட வரும். ஆமாடா, 10 ரிங்கெட்னா 250 ரூபா. தண்ணி வாங்க. மோசமான வேலையெல்லாம் பார்க்கணும்டா. என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இன்னும் வெளியாவில் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். கேபுக்காக வெயிட்டிங். இங்கே வந்து டைம் பார்த்தீங்கன்னா மலேசியன் டைம் வந்து 9:55. அதே வந்து இந்தியன் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 AM. ஸோ நம்ம ஊருக்கும் இங்கேயும் ஒரு 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகுது. எல்லாரையும் கேப்ல அனுப்பிச்சிட்டு பஸ்ல நம்மள மட்டும் அனுப்பிச்சுறாரு. கேப் வந்து எவ்வளோடா மொத்தமாவே? இல்ல மக்களே, இவன் போய் சொல்றான் மக்களே. 60 ரிங்கட்ஸ் இல்ல, 60 ரிங்கட்ஸ்லாம் இல்ல மக்களே. பஸ்ல ஒரு ஆளுக்கு 20 ரிங்கட். அப்படி பார்த்தா நம்ம ஊரு காசுக்கு 500 ரூபா. நம்ம ஊருக்கு எவ்வளவு காசுப்பா? 500 ரூபா. பாத்துட்டோம் பாரு. செக்கிங்யா, எல்லாமே ஆல்ரெடி செக்குடியா. செக். ஓகே ஓகே. சார்ஜ் இப்படி எதுக்கு இருக்கான்? மாமா மாமா வணக்கம்டானா அவனும் வணக்கம்டா மாமா சொல்றான்றான்வான். கடைசியா வந்து கேப் போட்டு கேப்ல ஏறியாச்சு. ஏர்போர்ட்ல வெளியே வந்தாச்சு. யோ, இவ்வளவு பீடு இருந்தா எப்படியா? ஓகேவா? ஓகே, போயிட்டு இருக்கோம். பாப்போம் அடுத்தடுத்து. ஓகே, சூப்பரா இருக்கு இந்த ரோடு, இந்த இடம் எல்லாம். பிள்ளை பேரிச்ச மரம் தான் அதிகமா இருக்குங்கெல்லாம்.
இது எல்லாமே பேரிச்சம் மரம் தான். மாதிரி இதுல அதான் பேரிச்சம் நிறைய இருக்குது. இல்ல அப்படியே விட்டுருவாங்க. ஏய் அதெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்கடா, அதுக்கெல்லாம் மெனக்கட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் காசு இல்ல. நம்ம ஊர்ல அதுக்கு தெரியாம பாக்கெட்லாம் ஒரு மொத்தமாலாம் வைப்பானுங்க. பாத்தீங்கன்னா இந்த கார்ல இங்க இருந்து ஒரு அதான் 10 நிமிஷம் கிட்ட கடந்து வந்திருக்கும். ஆனா இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவங்க ஹார்னே அடிக்கல. எங்கேயுமே நாய்ஸே கிடையாது. அந்த சத்தம் இல்லாம போகுது. சென்னைக்கும் இதுக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியாக்கும் ஆமா இந்தியாக்கும் சரி ஓகே, நம்ம இருக்கிற இடத்தானே சொல்லு. இந்தியானா நான் இந்தியாக்கு எங்க போனேன்? சென்னை வந்து தமிழ்நாடோட கேபிட்டல்ரா. நம்ம ஊரை பத்தி நம்ம தானே பேசணும், இந்தியா பத்தி பேசக்கூடாதா? ஆமா, இந்தியா பத்தி எல்லாம் பேசுறதுக்கு பக்கத்து கார் கூட வெளி கார் கூட இது வரைக்கும் ஹார்ன் அடிக்கவே இல்லை. பக்கத்து கார் கூட எந்த காருமே இது வரைக்கும் ஹார்ன் அடிக்கல. அவன் பாட்டு சேஸ் பண்ணி வேகமா போயினே தான் இருக்கிறானுங்க. கிட்ட போனா கூட அவன் ஹார்ன் அடிக்கல. கிட்டத்தட்ட 100ல போயினுறாங்க. 100ல போயும் கூட அந்த பைபாஸ்ல அந்த ஹார்ன் அடிக்கிறதோ அந்த சேஸ் பண்ற வேலையும் இல்ல. சூப்பரா நீட்டா மெயின்டைன் பண்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு பயங்கரமா இல்ல, ஒரு பள்ளம் இல்ல. ஒரு அந்த ஒரு பாத்தீங்கன்னா கிளீனஸா இருங்க ரோடு. சூப்பரா சொன்னாருண்ணா. பீஃப் ரோடா? V4 அந்த பைக் V4 அரவிந்த் சும்மா லூஸ் மாதிரி ஓட்டுவாங்க ஏரியால. அரவிந்த் பேரெல்லாம் ஏரியால என்ன சொல்லுவாங்க, சிக்கம் இவன் வீண் எங்க போய் போறான்னு தெரியலடான்னு கரெக்டா ஒரு நாள் வீண்டானா வீண்டான்னு சொல்றதுதான் இவ்வளவுதான் சொல்றியாடா? ஆமா அரவிந்தாக்கு அதுக்கப்புறமா திருந்துன்னு நினைக்கிறேன் மலேசியா. அப்புறமா